மேசராசி நேயர்களுக்கு வணக்கங்க. மேசராசிக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இதுவரைக்கும் சந்தித்த பிரச்சனைலாம் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, தொழில், வேலை, பணவரவு, திருமணம், குடும்பம், காதல், மனநிலை மற்றும் விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மாதிரியான மாற்றங்கள் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இதை பற்றிலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, மேசராசிக்கு சில குணநலங்கள்லாம் இருக்குங்க. அதை பற்றிலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, தைரியமானவர்களாக இருப்பாங்க. சில விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, அதுக்கான எல்லைகளை தேடி போவாங்க. எப்படியாவது அந்த விஷயத்த நம்ம முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க தாங்க மேசராசிக்காரங்க. அதிகம் டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்காமல் தங்களுடைய முயற்சியிலேயே வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மேசராசி நேயருங்க. மனசில் நினைக்கிறத நேரடியாக சொல்கிறவங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் மேசராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா, மனசில் இருக்கிறத நேரடியாக சொல்லக்கூடிய குணநல மிக்கவர்களாக இருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, கோவம் சட்டு சட்டுன்னு வந்துடுங்க. அதை மனசில் வச்சுக்காமல், நீண்ட நேரம் வச்சுக்காமல், மனதில் வச்சுக்காமல் பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் செஞ்ச நல்லதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிர்பாராத மதிப்பு கிடைக்காம இருந்திருக்குங்க. அதை நான் புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கான நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இனிமேல் யாரையாவது நம்புறதும், யாருக்காவது நெருக்கமாக இருக்கிறதும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. கவனம் செலுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கடந்த கால பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு பல கடந்த கால பிரச்சனைகள்லாம் சோதனைகளும் சேர்ந்துருக்குங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, தொழில் தொடர்பான பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எதிர்பாராத விஷயத்தில் தாமதமாகிறது, பல விஷயங்கள்லாம் பிரச்சனை இருந்திருக்குங்க. நடக்கும் அப்படின்னு நம்ம காத்திருக்கும் போது எதிர்பாராத விதமாக அது நடக்காமல் போகிறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நடந்திருக்குங்க. சில நேரத்தில் நெருக்கமானவர்கள் மன வருத்தப்பட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா பிரச்சனை நிரந்தரமாக இருக்காதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா, பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு வாய்ப்பாக அமையறதுக்கான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாட்களாக இழுத்துட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. காத்திருந்த பலனுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்குங்க. வெற்றிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவு மற்றும் நிதிநிலைன்னு பார்த்திங்கன்னா, பணவரவு அடுத்த ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னா, கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, முன்னேற்றம் கொஞ்சம் தாமதமாக தாங்க தரும். அதனால் நீங்கள் பின்தங்கிடக்கூடாதுங்க. என்ன நமக்கு இன்னும் வருமானமே வரலை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்க. வருமானம் கொஞ்சம் பின்தங்கி தாங்க வரும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சிறு சிறு வாய்ப்புகள்லாம் வருங்க. பணத்தில் பார்த்திங்கன்னா, நீண்ட நாட்களாக எனக்கு பணவரவு வரலை, எனக்கு பணம் தரணும், ஒருத்தர் தரலை, இன்னும் என் பணம் கைக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் கைக்கு வருங்க. வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சம்பளம், போனஸு அந்த மாதிரி கூடுதலான வருமானம் கிடைக்கிறதுக்கான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, கஸ்டமரு, அப்புறம் ஆர்டர் செய்கிறதுக்கான புதிய கஸ்டமர்லாம் வருவாங்க. பிஸ்னஸை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாட்களாக வரக்கூடிய பணம் தாமதமாக வரலாங்க. இதே சமயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அதனால் பணவரவு நேரத்தில் செலவு செய்கிறது கொஞ்சம் கம்மிப்படுத்தணுங்க. எனக்கு நண்பர்கள், இவங்க நன்மை, பக்கத்து வீட்டுக்காரன், இவங்க அவசரமாக பணம் கேட்டாங்க, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. வேலை மற்றும் தொழிலில் பார்த்திங்கன்னா, வேலை செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கூடுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பு ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு இந்த பொசிஷன் கொடுத்துட்டாங்க, என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற பட்சத்துக்கு இருக்குங்க. அதே கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளும் வரலாங்க. புதிய வேலைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் சேலரி மாற்றி கொடுக்கறது, வேலை நல்ல ஒரு சூழலாக அமைஞ்சிருக்குதுங்க. இடம் மாற்றம், எதிர்கால வளர்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நல்ல ஒரு முடிவு பெறுங்க. தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, புதிய தொடர்பான உருவாகலாங்க. இதுவரை இருந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அதனால் ஒரு பெரிய முதலீட்டை அவசரமாக செய்கிறது நல்லதுங்க. நன்றாக திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லதுங்க. ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த காலம் வெற்றி மந்திரமும் முயற்சி மற்றும் பொறுமையும் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. காதல் மற்றும் திருமணத்தில்னு பார்த்திங்கன்னா, காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் மேசராசி நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே உங்களோட
உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதனால் சில நேரத்தில் வந்து சிறிய பிரச்சனைகள்லாம் வரலாங்க. வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறலாங்க. காதல் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் வந்து முக்கியமான முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து சூழல் வரலாங்க. காதல் திருமணம் செய்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் வந்து பேச நினைப்பவர்களுக்கெல்லாம் இப்போ நான் வந்து காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், வீட்டில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாமதமாக பேசுகிறது வந்து நான் ரொம்பவும் நல்லதுங்க. திருமணம் ஆகாமல் திருமணம் ஆகலை எனக்கு ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வரன் வந்து வந்து சேருங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சிறிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குங்க. ஒருவருக்கொருவர் வந்து புரிஞ்சு குடும்பத்தை வந்து நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி நேயர்களுக்கு வந்து தங்களுடைய குடும்பத்தை வந்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் தங்களுடைய மனதில் இருக்கிற கவலைங்களை வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க. அதனால் மனதில் வந்து அழுத்தம் அதிகரிக்குங்க. பெற்றோர்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. வீடு மற்றும் சொந்தம்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. நான் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் சொத்து பிரச்சனை, பெரிய முதலீடு செய்கிறது அதிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மனநிலைன்னு பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து தைரியமாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. இந்த பிரச்சனை எப்போ முடியும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற பல விஷயங்களெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விஷயத்த மாற்றவே முடியல அப்படின்ற விஷயத்த நினச்சி கவலைப்படாமல் எந்த விஷயத்த வந்து மாற்றலாமோ அந்த விஷயத்த நினைக்கிறது வந்து ரொம்பவும் நல்லதுங்க. கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து மேசராசி நேயர்களுக்கு வந்து முக்கிய கவனமாக இருக்கிறது வந்து அவசர முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. கோவத்தை வந்து தவிர்க்கணுங்க. கோவத்தில் பேசுகிறதுனால உறவினர்களுக்குள்ள பிரிவு, பணவரவில் பிரச்சனை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவைங்க. சின்ன பிரச்சனை வந்தோடனே வாழ்க்கையே ரொம்ப வந்து மோசமாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்குங்க. அந்த தீர்வு என்னன்னு வந்து நம்ம தேடி வந்து கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மட்டும்தாம நம்ம யோசிக்கணும். ஒரு நாட்களில் வந்து மேசராசிக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் முன்னேற்றத்தை வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவு வந்து அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள்லாம் நடக்குங்க. குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் மற்றும் பேச்சில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தருங்க. புதிய மனிதர்களுக்கு வந்து அறிமுகம் கிடைக்குங்க. புதிய வாய்ப்பு உருவாகலாம். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் வந்து படிப்படியாக நீங்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த முடிவுகள்லாம் வந்து சேருங்க. முக்கியமாக வந்து இதுவரை வந்து உங்களோட இந்த மதிப்பு வந்து படிப்படியாக அதிகரிக்குங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ட்ரை பண்ணுறது வந்து மிகவும் நல்லதுங்க. கொஞ்சம் அதில் வந்து படிக்கிறது வந்து ரொம்பவும் நல்லதுங்க. பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நம்ம கொடுக்குறதோ செலவு பண்ணுறதோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணுங்க. அதை நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கறதன் மூலமாக வந்து நமக்கு கைக்கு வராமல் சில கசப்புலாம் வருங்க. நான் வெளிநாடு வெளி உத்தியோகம் வெளியில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து கைக்கூடி வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடக்கூடாதுங்க. ஒருத்தரை நம்புறதுனால வந்து சில பிரச்சனைகள்லாம் வருங்க. கடந்த காலத்தில் உங்களுடைய மனதில் இருந்த சில தவறான பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியாக குறையுங்க. அதே நேரத்தில் வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்தணுங்க. மேசராசி நேயர்களுக்கு வந்து கோபம் வந்து சட்டுன்னு வந்துடுங்க. ஆனால் அந்த கோபத்தை வந்து மனதில் வந்து வச்சுக்க மாட்டாங்க. மனசில் வச்சுக்காமல் பரவாயில்ல இவங்க தானே பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு இது இல்லாமல் வந்து நார்மலாக பேசுவாங்க. நினச்சத வந்து வெற்றிகரமாக முடிக்கணும், ஏதாவது ஒரு சூழலில் வந்து நம்ம நினச்ச காரியம் வந்து நல்லபடியாக நடந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க மேசராசி நேயர்கள். அதே பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய கஸ்டமர் வருவாங்க. ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து ஒரு பொட்டிக் வச்சுருக்கோம், ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் செய்கிறவங்க என் பிஸ்னஸ் வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுங்க. நீண்ட நாட்களாக வரக்கூடிய பணம் வந்து தாமதமாக என்னடா என்ன தரல பிச்சு தராங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பணம் வந்து கைக்கூடி வருங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்துருச்சு கைக்குன்னா வந்து செலவுகள்லாம் வந்து அதிகரிக்குங்க. ஏன்னா நமக்கு இவ்வளோ செலவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து தேவையில்லாத செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணுங்க. வருமானத்துக்கு ஏற்ப வந்து செலவு பண்ணுறது வந்து மிகவும் நல்லதுங்க. வேலை மாற்றத்தை வந்து எதிர்பார்த்துட்ருக்கவங்க எனக்கு வந்து இந்த வேலையை மாற்றணும், நான் வந்து எனக்கு பெரிய போஸ்டிங்க்கு போகணும், இந்த வேலையை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்க்கு போவீங்க. வேலையை மாற்றுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்குங்க.
இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்த பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள வீக் ஆக்குறதுக்காக வந்த பிரச்சனை இல்லைங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு அனுபவம் வந்து அதிகரிச்சிருக்குங்க. இந்த பிரச்சனைய வந்து நம்ம சமாளிக்கணும், எப்படி சமாளிக்கணுன்றத வந்து நீங்க கத்துருப்பீங்க. சில நேரத்தில வந்து நெருக்கமானவர்கள்லாம் வந்து சில நேரத்தில நெருக்கமானவர்கள்லாம் உங்கள ஏமாத்துவாங்க. அதெல்லாம் நெனச்சு வந்து நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. சில நேரத்தில பணம் தொடர்பான கஷ்டங்கள்லாம் வருங்க. வேலை மற்றும் குடும்பத்தில வந்து சில சோதனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதனால் வந்து இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மாற்றது தொடக்கமும் வாய்ப்பு வந்து இருக்குங்க. கடந்த காலத்தில் நடந்த வந்து பிரச்சனையெல்லாம் நினச்சி வந்து ஃபீல் பண்ணாமல், இப்போ வந்து பாஸ்ட்ல இருக்கிறத வந்து பார்த்து நம்ம வாழணுங்க. பணம் வந்தால் வந்து சேமிக்கணுங்க. எனக்கு வந்து பணம் வந்துருச்சு, இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுங்க. வாய்ப்பு வந்தால் நன்றாக யோசித்து பயன்படுத்தணுங்க. உறவினர்கள்கிட்ட வந்து கோவத்தை வந்து தவிர்க்கணுங்க. முக்கியமாக வந்து உங்களுடைய முயற்சி மற்றும் கைவிடாதீங்க. எனக்கு வந்து என்ன நம்ம வந்து இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு எதுவுமே வந்து கிடைக்கல அப்படின்லாம் வந்து நினைக்கக்கூடாதுங்க. மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய காலம் வந்து புதிய மாற்றத்தையும் நல்ல ஒரு தொடக்கமும் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இது வரைக்கும் தாமதமான நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஒன்று பின் ஒன்று வந்து நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து பணவரவு, தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல உறவுகள் மற்றும் மன அமைதி அதிகரிக்குங்க. மேசராசி நேயர்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க. நினைச்ச காரியங்கள்லாம் வந்து வெற்றிகரமாக தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து நல்லதாக அமையுங்க. அதே சமயம் அகில மாஸ்டோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.